students, welcome to the channel The Royal Chemistry, all about chemistry. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது Hall-Héroult process. இது class 12 metallurgy unit 1ல இருந்து பார்க்கறோம். Electrochemical extraction of aluminium. Aluminium extraction. ஓகேவா? அலுமினியத்தை பத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். Olden days the aluminium refine பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்த நேரத்தில் அலுமினியத்தோட ப்ரைஸ் வந்து கோல்டை விட எக்ஸிட் ஆகிட்டு போட்டிருந்தது. அந்த சமயத்தில் அலுமினியத்தை இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்து Hall-Héroult அப்படிங்கிற 2%. ஸோ அந்த ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் அலுமினியம் பிகம் மச் மோர் அவைலபிள் டு த பப்ளிக் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் Hall-Héroult ப்ராசஸ். அந்த ஒரு ப்ராசஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். லெட்ஸ் see about that Hall-Héroult ப்ராசஸ். ஸோ இந்த Hall-Héroult இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹாலுங்கிறவர் ஒரு அமெரிக்கன் என்ஜினியர். அவரோட முழு பேர் என்ன அப்படின்னா சார்ல்ஸ் மார்டின் ஹால். ஓகே, அண்ட் ரெண்டாவது பர்சனோட வந்து அவர் ஃப்ரெஞ்ச் என்ஜினியர். அவரோட பேர் வந்து பால் ஹெரால்ட். ஓகே, ரெண்டு பேரோட இயர், டேட் ஆஃப் அந்த இயரை பார்த்தீங்கன்னா சேம் இயர் 1886. அவங்களோட இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அது கூட சேம் இயர் தான், 1914. டேட்ஸ் மட்டும் மாறி இருக்கும், பட் இயர் வந்து சிமிலர் ரெண்டு பேருக்கும். ஸோ இந்த introduction of this method for the mass production of aluminium, leads to the extensive use of the aluminium. அலுமினியம் மக்களுக்கு போய் கிடைக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப உதவியாக இருந்தது. அலுமினியம் ஒரு ஆக்டிவ் மெட்டல் that cannot be get it from this normal reduction by carbon, or that I already told you in my previous video about how to extract the active metals. That is reduction process of active metal that cannot be done by the carbon. So we have to select electrolysis process only. So அதே மாதிரி தான் இந்த Hall-Héroult ப்ராசஸ்லையும் அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண இது எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். பார்க்கலாமா வாங்க. Hall-Héroult ப்ராசஸ் பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இது 2 ஸ்டெப்பில் கேரி அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பாக்சைட் டு அலுமினா. பாக்சைட் இஸ் அன் ஓர் ஆஃப் அலுமினியம், கரெக்ட்? எஸ். ஸோ இட் இஸ் டன் பை லீச்சிங் ப்ராசஸ். இந்த லீச்சிங் ப்ராசஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் இந்த ஸ்டில்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாக்சைட் எடுத்து அதை நீங்கள் அலுமினாவாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபாலோயிங் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். So bauxite ore is first converted into alumina. That is the very first process in that before go to the Hall-Héroult process. Let's see now what is this leaching process. The leaching processல நம்ம என்ன carry out பண்றோம்ங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். So leaching processல first bauxite ore எடுத்துக்கணும். Bauxite ore formula Al2O3. So it reacts with sodium hydroxide in the presence of water. We are getting sodium with aluminum complex. So that complex should be again treated with carbon dioxide. We are getting an hydrated alumina, that is precipitate form we are getting. After that it should be heated around. So that it should be heated and the precipitate should be filtered off. Filter பண்ணதுக்கு அப்புறம் அந்த Al2O3 XH2O ஃபில்டர் பண்ணிட்டு அதை நீங்கள் 1670 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்டோட பேர் அலுமினா. தட் இஸ் த பியோர் அலுமினா, அலுமினியம் ஆக்சைடு கிடைக்கிது. ஸோ ஓரை நம்ம ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அலுமினியம் ஓரை அலுமினியம் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், இந்த அலுமினியம் ஆக்சைடை நம்ம என்னவா மாற்றணும், அலுமினியமாக மாற்றணும். ஸோ த பியோர் அலுமினா, that is pure alumina what we got it from this process, leaching process, அதை நீங்கள் அலுமினியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான் எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். ஸோ எலக்ட்ராலிசிஸ் கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரோலிட்டிக் செல் நமக்கு தேவைப்படும். அந்த எலக்ட்ரோலிட்டிக் செல்லோட பிக்சர் தான் இந்த பக்கத்தில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த எலக்ட்ரோலிட்டிக் செல். ஸோ நம்ம இந்த தியரியை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் see about that. So now the second thing is elemental aluminum. Elemental aluminum வந்து it is cannot be produced by an aqueous aluminum salt because alumina அப்படிங்கிறது வந்து நான் எலக்ட்ரோலைட். எலக்ட்ராலிசிஸ் கேரி அவுட் பண்ணும்போது நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணும்போது அயான்ஸ் மூவ் ஆகணும். பட் அலுமினா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ நம்ம எதாவது மாற்றணும்னா அதை மோல்டன் ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ மோல்டன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரது அப்படிங்கிற போது அலுமினாவோட நீங்கள் டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹை. ஸோ அபவ்
2000 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது நம்ம அதை மெல்ட் பண்ணி அதை மோல்டன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது இட்ஸ் ஹைலி டிஃபிகல்ட். ஸோ வாட் இஸ் another வே ஃபார் மேக்கிங் தட் அலுமினா இன்டூ இட்ஸ் மோல்டன் ஸ்டேட்டுக்கு நம்ம எப்படி கொண்டு வர முடியுங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அப்புறம் மோல்டன் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீடர் அதை நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அலுமினா ஆக்வஸ் சொல்யூஷனில் இருக்கும்போது பண்ண முடியாது எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸை. ஸோ மோல்டன் அலுமினியம் கொண்டு வந்தது தான் பண்ணி ஆகணும், இல்லைனா அந்த ரியாக்ஷன் இம்ப்ராக்டிகபிளாக இருக்கும். So now what is the solution for that? How to make that alumina into a non-electrolyte into an electrolyte? So அப்போ நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோம். ஸோ அலுமினாவை நம்ம ஒரு சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ அலுமினாவை எடுத்து ஒரு சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோம். அந்த சால்வெண்ட் தான் Na3AlF6. அது வந்து ஒரு அலுமினியத்தோட ஓர் தான். ஓகேவா? லெட்ஸ் see what are the electrolytes we are using here for the Hall-Héroult process. என்ன எலக்ட்ரோலைட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் for the molten state of அலுமினியத்துக்கு நம்ம என்னென்ன எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரோலைட்டை அலுமினா. ஸோ அலுமினாவோட ஃபார்முலா நமக்கு தெரியும் Al2O3. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு எலக்ட்ரோலைட் தான் நான் சொன்னலையே அலுமினியத்தோட ஓர், தட் இஸ் Na3AlF6. தட் இஸ் நத்திங் பட் கிரையோலைட். கிரையோலைட்டில் தான் நம்ம அலுமினியத்தை டிசால்வ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are adding another one that is called as fluorspar. ஸோ மொத்தம் 3 நீங்கள் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுறீங்க, அலுமினா, கிரையோலைட், ஃப்ளூரோஸ்பார். ஃப்ளூரோஸ்பாரோட ஃபார்முலா கால்சியம் ஃப்ளூரைட். ஸோ இந்த 3 எலக்ட்ரோலைட்டை நம்ம ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸில் அலுமினியத்தோட எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதில் நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் அலுமினா, வாட் இஸ் கிரையோலைட், வாட் இஸ் ஃப்ளூரோஸ்பார். ஓகே, ஸோ இந்த 3 எலக்ட்ரோலைட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராசஸை கேரி அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு சொன்ன பை எலக்ட்ராலிசிஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கடைசியில் நிறையா why we are adding these electrolytes அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் இன் த ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸ். நான் சொன்னேன் இல்லையா? அப்போ வாட் இஸ் எலக்ட்ராலிசிஸ்னு ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் வரும் இல்லையா? அதுக்குள்ள ஆன்சர் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வாட் இஸ் எலக்ட்ராலிசிஸ்? What is electrolysis? It is easy. By passing, electrolysis is the process carried out by passing direct current through the electrolyte which producing chemical reactions at the electrodes and decomposition of the material. So electricity pass பண்ணி ஒரு chemical reaction carry out பண்ணுறதுக்கு பேர் தான் electrolysis process. புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ் வச்சு தான் நம்ம ஹால்-ஹெரால்ட் பண்ண போகிறோம். இதில் நமக்கு தேவையானது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்தோட், ஆனோட் அண்ட் எலக்ட்ரோலைட். கேத்தோடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், ஆனோட் நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரோலைட் நான் ஏற்கனவே 3 எலக்ட்ரோலைட் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நவ் we are going to see about what are anode, which is the anode we are using here in ஹால்-ஹெரால்ட் process. ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஆனோட் வந்து கார்பன் பிளாக்ஸ். ஓகே, பிளாக்ஸ் இந்த அதை வந்து எலக்ட்ரோலைட்டில் இம்மர்ஸ் தொடுற மாதிரி வச்சுருக்கணும், கார்பன் பிளாக்ஸ். அப்போ கேத்தோடு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேத்தோடு வந்து அயன் டேங்க் இருக்கு இல்லையா? அந்த அயன் டேங்கை உள்ளே லைன் பண்ணியிருப்பாங்க, கார்பன் வச்சு லைனிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கார்பன் லைனிங், அப்போ கார்பன் லைனிங் தான் கேத்தோடு, கார்பன் பிளாக்ஸ் வந்து ஆனோடு, ரெண்டுமே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோலைட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் எலக்ட்ரோலைட் 3 எலக்ட்ரோலைட் நம்ம எழுதிருக்கோம், அலுமினா, மோல்டன், கிரையோலைட் அண்ட் ஃப்ளூரோஸ்பார். ஸோ இப்போ எலக்ட்ரோலிட்டிக் செல் தேவைப்படும் அந்த ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபார் த ப்ராசஸ் டு கேரி அவுட் த ரியாக்ஷன், தட் இஸ் எலக்ட்ரோலிட்டிக் செல். So now, what is Hall-Héroult process? What is Hall-Héroult process? So, it is a major industrial process for the smelting of aluminium with the help of electrolytic cell. The process carried out there is electrolysis. So, now come to that electrolysis process which carry out in the Hall-Héroult. So, let's see now. See the picture, that is the electrolytic cell what we have for the Hall-Héroult process. What is the procedure for this Hall-Héroult process? Let me explain. This is an electrolytic cell. In the cell, the process of obtaining aluminium by the electrolysis of molten cryolite, aluminium and fluorospar will take place. So, in the electrolytic cell குள்ள தான் நமக்கு அந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்திருக்க 3 விஷயம் மோல்டன், கிரையோலைட், அலுமினா அண்ட் த ஃப்ளூரோஸ்பார். ஸோ பார்க்கலாமா இப்போ நம்ம அந்த ரியாக்ஷன் எப்படி கேரி அவுட் ஆகுதுன்னு. ஸோ நவ் லெட்ஸ் see the 3 cryolites are, the electrolytes are molten, cryolite, alumina, fluorospar. நான் உங்களுக்கு சொன்ன வீடியோட எண்டில் நாங்கள் நம்ம cryolite யூஸ் பண்ணுறோம், ஏன் நம்ம fluorospar யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். Let's see about the reaction which carry out in this electrolysis. So electrolysis, electrolytic cell நடக்கிற process நான் உங்களுக்கு சொல்கிறேன். First one, see the picture given here for the electrolysis process carried out. Molten aluminium, outlet for aluminium also given at the bottom of the picture. So now the point is, first step is ionization of alumina takes place.
alumina formula Al2O3. That is the one we have taken. அது என்ன ஆகும்னா ஸ்ப்ளிட் ஆகி Al3 ப்ளஸ் ஆகும், O2 மைனஸ் அயானாகவும் ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், கரண்ட் பாஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான் நோக்கி போகும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான் நோக்கி போகும். ஸோ அப்போ இந்த Al3 ப்ளஸ் அயான் நெகட்டிவ் எலக்ட்ரான் நோக்கி போகும்போது அங்கே இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துக்கும். ஸோ எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் 3 ப்ளஸ் இருக்கிறதுனால 3 எலக்ட்ரான்ஸை கேத்தோட்லேருந்து 3 எலக்ட்ரான்ஸ் இதுக்கு கிடைக்கும். ஸோ இட் பிகம்ஸ் அலுமினியம். ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்த்தது, அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அலுமினியம் கெயின் எலக்ட்ரான் ரிடக்ஷன் கேரி அவுட் இன் தி கேத்தோட். ஸோ வாட் வில் ஹேப்பன் இந்த ஆனோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. ஆனோடில் அந்த ஆக்சிஜன் O2 மைனஸ் வந்துச்சு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் ப்ராசஸில் அந்த O2 மைனஸ் கார்பன் ஆனோடில் போய் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாக மாறும். இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, இங்கே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இல்லை கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் combined with the carbon in the anode, there oxidation takes place. So what will be the overall redox reaction here? Al2O3 alumina with the carbon gives aluminium and carbon dioxide is released out of the reaction. Now we got the aluminium. That is about the extraction of aluminium in the Hall-Héroult process. Now let's see about the reality. That is, what about the carbon dioxide which is released out of the reaction during that process? That is actually why don't we get carbon monoxide? Here both we are getting in the anode process, but the point is in reality much more carbon dioxide is formed than that of the at the anode than that of the carbon monoxide. What it means, carbon dioxide தான் அதிகமாக ஃபார்ம் ஆகுது ஆனோடில் கார்பன் மோனாக்சைடை விட. So that in reality much more carbon dioxide is formed at the anode than in carbon monoxide. Okay, let's see about the anode process here. அப்போ வாட் will happen, ஆக்சிஜன் போய் கார்பன் ஆனோடோட கார்பன் இருக்கு இல்லையா, கார்பன் ஆனோட்ஸ் அதில் போய் ரியாக்ட் ஆகி தான் அதை கார்பன் மோனாக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் கன்வெர்ட் பண்ணுது இல்லையா. அப்போ ஆனோடு என்ன ஆகும், ஆனோடு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆனோட்ஸ் ஆர் ஸ்லோலி கன்சியூம் பை த ஆக்சிஜன் அண்ட் ஹேவிங் த எலக்ட்ராலிசிஸ் டூரிங் த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். ஸோ தே ஹாவ் டு பி ரீப்ளேஸ்ட் பீரியாடிக்கலி. அது குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா. ஆனோடு வந்து கார்பன் ஆக்சிஜன் போய் கார்பனை போய் எடுத்து கார்பன் மோனாக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் பண்ண ஆனோடோட சைஸ் வந்து அப்படியே என்ன செய்யும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கு இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகணும்னு நினச்சோம்னா நம்ம ஆனோட ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீரியடிக்கலினா டைம் பார்த்து என்ன செய்ய நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். So see the picture what I given here for that process, anodic process. Yeah, the anodic processல அந்த ராட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆனோட் பாசிட்டிவ் ராட், அதோட ஷேப்பை பார்த்தீங்களா அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒல்லியாகிட்டே போகுது இல்லையா. அது என்ன அர்த்தம், கார்பனை வந்து அந்த ஆக்சிஜன் எடுத்து கார்பன் மோனாக்சைடை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதை நீங்கள் எப்போவுமே ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். So electrolysis carried out in the electrolytic cell. So electrolysis of this mixture is carried out in the electrolytic cell on passing the electric current. So if you pass the electric current, the reaction will be carried out here. So here see the conditions of the reaction. All those things I have given here for this in the picture. So can you see? Yes. So now the point is, on passing electric current, what will happen this aluminum, because aluminum now settle at the cathode, am I right? So now we have to take the aluminum out of it. What we have to do, on passing the electric current, aluminum is liberated at the cathode. That we saw with that equation I have mentioned over there. And this aluminum should be collected at the bottom of the electrolytic cell. Okay, if you see the picture, it will be clearly understand that aluminum should be collected at the bottom of the electrolytic cell. So okay, what is this process? In this process we are getting aluminium. Okay, fine. In the Hall-Héroult processல நமக்கு கிடைக்கிற அலுமினியத்துக்கு என்ன பியூரிட்டி இருக்கும், எவ்வளோ பியூராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பியூரிட்டி மட்டும் 99.5% to 99.8% வரைக்கும் பியூரிட்டி இருக்கும். இதுக்கு மேலே அதை எதுக்கு ரிஃபைன் பண்ணணும்? ஸோ இட் இஸ் எனஃப். ஓகே, Hall-Héroult process is enough to get the pure aluminium. Okay, fine. நான் உங்களுக்கு சொன்னேன் வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு எதுக்காக கிரையோலைட் யூஸ் பண்ணுறோங்கிறத நான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐ ஸ்டார்ட் டெல்லிங் நவ் why we are using cryolite. So 4 things are there. Four things needed for that addition of cryolite to the alumina. First thing, it is a solvent. Cryolite is a solvent which is used to dissolve alumina. So in that solvent only alumina will be dissolved.
Then second one, this cryolite conduct electricity. So it is used to conduct electricity because already I told you alumina is non-electrolyte, it will not conduct. That's why we are dissolving alumina in the cryolite for the conducting electricity. And also it increases the electrical conductivity of the aluminium. The aluminium ion இங்கிருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகணும் இல்லையா, அந்த மூமெண்ட்டுக்காக அந்த இன்க்ரீஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒன் வந்து இட் லோயர்ஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் அரவுண்ட் 980 degrees Celsius. ஸோ ஃபியூஷன் டெம்பரேச்சர்னா மெல்ட்டிங் பாயிண்ட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அலுமினாவோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஒன், why we are using fluorspar in this electrolytic process, that is Hall-Héroult process. Fluorspar here is calcium fluoride. So there are two reasons why we are adding fluorspar here. One is it decreases the melting point of alumina. It decreases the melting point of alumina. And second one is it is used to improve the electrical conductivity of the alumina. Okay, so alumina oda melting point reduce பண்றதுக்கும் conductivity, movement of ion from positive to the negative electron, negative to the, that is O2 minus to the positive electron anode. So that movement, electrical conductivity increase பண்றதுக்காகவும் இந்த fluorspar நம்ம யூஸ் பண்றோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So next one, liquid aluminium is an ஓகே. நம்ம அலுமினியத்தை கடைசியில் பாட்டமில் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பாட்டமில் ஏன் கலெக்ட் ஆகிறோம் பாருங்கள். நம்ம லிக்விட் அலுமினியம் வந்து அதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா மோல்டன் க்ரையோலைட்டை விட கம்மியாக இருக்கும். when temperature is around 1000 degrees Celsius. அப்போ என்ன ஆகும், அலுமினியத்தோட வெயிட் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அலுமினியம் வந்து பாட்டமில் சிங்க் ஆகிடும், கீழே இறங்கிடும். அலுமினியம் சிங்க்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த எலக்ட்ரோலைட்டிக் செல் வேர் யூ கேன் ஈஸிலி கலெக்ட் இட் பீரியாடிக்கலி. ஓகேவா. ஸோ அலுமினியத்தோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால க்ரையோலைட்டோட மோல்டன் க்ரையோலைட்டை விட அதிகமாக இருக்கிறதுனால அலுமினியம் சிங்க் ஆகுது. சிங்க் ஆகணும்னா அந்த அலுமினியம் கீழே செட்டில் ஆகணும்னா அந்த அலுமினியத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதுதான் வந்து Hall-Héroult ப்ராசஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் த எலக்ட்ரோலைட்டிக் மிக்சர். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்கே இந்த எலக்ட்ரோலைட்டிக் மிக்சருக்கு மேலே நம்ம வந்து கோக்கை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க, கோக்கை வந்து தூவி வைப்பாங்க. ஏன் கோக்கை தூவி வைக்கிறாங்க, கோக்னா கார்பன். ஸோ ஏன் அப்படின்னா டு ப்ரிவெண்ட் த ஆனோட் ஆக்சிடேஷன். ஆனோட் ஆக்சிடேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் பை த ஆக்சிஜன் எவால்வ்டு. ஓகே, ஆக்சிஜன் வெளியில் வரும்போது அது ஆனோட வந்து எடுத்துகிட்டு போதில் ஆனோட கார்பனை ரியாக்ட் ஆகி கன்வெர்ட் ஆகுதுலேயே அது கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக எலக்ட்ரோலைட்டிக் மிக்சர் இஸ் ஸ்ப்ரிங்கிள்ட் ஓவர் த மிக்சர் ஃபார் த prevention of the anode oxidation by the oxygen evolved. So after the reaction carbon dioxide is evolved, that will be usually rendered into the atmosphere. Okay, let's see. I hope you will understand this video. If you like, give like, and then you can share this video. My next video is about refining process. Okay, so what are the all refining process over there? I will make it as a video and upload for you. இது வரைக்கும் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, hope you will understand this one. Thank you so much for watching. Thank you.